வாங்குங்க, போய் கையை காலெலாம் கழுவிட்டு வாங்குங்க. காஃபி போட்டு வர்றேன். வேணாம்மா, வரும்போது ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே அந்த அக்கா காஃபி கொடுத்தாங்க. போனீங்களா? வாடகை கொடுத்துட்டீங்களா? வாஷிங் மிஷின் கனெக்ஷனுக்கு சொன்னீங்களா? இந்த வீட்டுக்கு வந்து 1 மாதம் முடிஞ்சிட்டுங்க. 1 மாசமா கையிலே துணியை துவச்சி கை கால் இடுப்பெல்லாம் வலி எடுக்குது. வாடகை கொடுத்துட்டீங்களா? போனேன், வாடகைலாம் கொடுத்தேன். ஆனால் வாடகை கொடுத்துட்டு போகலான் தான். அப்படிங்களா? ஓ, வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் ஆயிடுச்சு. வீடு செட் ஆயிடுச்சுங்களா? நல்லா வீடெல்லாம் பிடிச்சிருக்கு. இந்தாங்க பிரதர், காஃபி. தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி இருக்கிறீங்க? சிஸ்டர்லாம் எப்படி இருக்காங்க? வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? வீடெல்லாம் வசதிலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த வாஷிங் மிஷின் மட்டும் இன்னும் கனெக்ஷன் கொடுக்க முடியல. பொசிஷன் இன்னும் பண்ணாமல் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பண்ணி கொடுத்துக்கிட்டிங்கன்னா. இல்லைப்பா, அந்த வாஷிங் மிஷின் ஒர்க்கெலாம் நீங்கள் தானே பார்த்துக்கணும். எங்கே வைக்கணும்னு பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் செலவு பண்ணீங்க. நான்லாம் செலவு பண்ண முடியாதுல்ல. அதுக்கு வரும்போது பார்த்து தானே வந்தீங்க. வாஷிங் மிஷின் எங்கே வைக்கிறது என்ன எப்படின்லாம் பார்த்தோம். நீங்கள் ப்ளம்பரை வச்சு நீங்களே போட்டுக்கோங்க. அதெல்லாம் அதை நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்கன்னு நினச்சேன். சரிங்க பிரதர், நான் ப்ளம்பரை வச்சு பார்த்துக்கிறேன். ஓகேங்க. ஏசப்பா, இதை கூட அவங்க பண்ண மாட்டாங்களா? நாளைக்கு நம்ம காலி பண்ணிட்டு போயிட்டா கழட்டிட்டா போகிறோம். என்னமோ போங்க, எனக்கு வேலை இருக்கு. ஹலோ ஹரிஷ், எப்படி இருக்கப்பா? நான் நல்லா இருக்கேன். சரி, நம்ம வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் கனெக்ஷன் போடணும்ப்பா. இவ்வளோ பாத்திரத்தையும் கழுவிட்டு மறுபடியும் துணியை வேற போய் துவைக்கணும். நம்ம பழைய வீட்டில் ப்ளம்பிங் ஒர்க் பார்த்தான்ல ஹரிஷ், அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். எல்லாம் சேர்த்து ஒரு 5000 ரூபா ஆகும்னு சொல்லியிருக்கான். 5000 ரூபாயா? அந்த காசுக்கு நம்ம எங்கே போகிறது? விடு, கவலைப்படாத. நாளைக்கு சனிக்கிழமை போனஸ் ஒரு 7000 ரூபா வரும். அதில் அவனுக்கு வாஷிங் மிஷின் கனெக்ஷன் போட்டு கொடுத்துட்றேன். இன்னும் எனக்கு ஒரு கீபோர்டு. டாடி எனக்கு ஒரு சைக்கிள். 2 வருஷமா கிளாஸ் போறான். ஆனால் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண கீபோர்டு டாடி. நீங்கள் தானே டாடி சொன்னீங்க எனக்கு போன வருஷமே வாங்கி தரேன்னு. ஸ்கூலில் இருக்க எல்லாருமே சைக்கிள் வச்சுருக்காங்க டாடி. நீங்கள் எனக்கு சைக்கிள் வாங்கி தந்தீங்கன்னா நான் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே வீட்டில் விட்டு வந்தேன் டாடி. எதுவும் வேண்டாம், ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பைக்கை ரெடி பண்ணுங்கள். இன்ஜினை கழட்டி மாட்டணும், சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி அத்தனை மாதமாக மெக்கானிக் செட்லேயே கிடக்குது. உருப்படியாக அதை பண்ணுங்க. டெய்லி பஸ்லேயும் ட்ரெயின்லேயும் போய் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றீங்க, வீட்டுக்கு சீக்கிரம் வருவீங்கல்ல. இந்த கீபோர்டு, இந்த சைக்கிள், இந்த வாஷிங் மிஷின்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி சரி, முதல்ல நீ போய் பேப்பரும் ஒரு பேனாவும் எடுத்துகிட்டு வா. யாராருக்கு என்ன தேவைன்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டீவ் சொல்லு, எது உனக்கு சைக்கிள்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சைக்கிள் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு சைக்கிள் வச்சுருக்காங்க, அவ்வளோதானே? அது இப்போ முக்கியம் கிடையாது. டாடி, நிறைய காசு இருந்தால் கண்டிப்பாக உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தருவேன். பட் நீயே யோசிச்சு பாரு, ஸ்கூலுக்கு வேன் வருது, ஈவினிங் 1 hour விளையாட உனக்கு சைக்கிள் வேணுமா? இதே நான் வந்து அடுத்த வருஷம் பெரிய சைக்கிளாக வாங்கி கொடுத்தா நீ ஸ்கூலுக்கே சைக்கிளில் போவல்ல? ஆமாம், இப்படியே நெக்ஸ்ட் இயர்னு சொல்லிட்டு போங்க. ஷாரோன், நீ சொல்லுமா, எதுக்குமா உனக்கு கீபோர்டு? என்ன டாடி எப்படி கேட்குறீங்க? 2 வருஷமா கிளாஸ் போகிறேன், ஆனால் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண கீபோர்டு டாடி. சரிதான், ஆனால் நீ இப்போ 10th படிக்கிற. இன்னும் 1 மாதம் கழித்து டெஸ்ட்டு எக்ஸாம்னு பிஸி ஆகிடுவேன் நீ. ஸோ வாங்கின கீபோர்டு தூசி படிஞ்சு தான் கிடக்கும் இல்லையா? ஸோ இதே வந்து படிப்பில் கவனம் செலுத்தினா, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன்னா உனக்கு கண்டிப்பாக நான் கீபோர்டு வாங்கி தருவேன். +1 பப்ளிக்கு +2 பப்ளிக்கு இப்படியே அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டே போயிடுவீங்க. இப்போ அவசியமானது அம்மாவுக்கு வாஷிங் மிஷின் கனெக்ஷன் தான். நம்ம எல்லாரோட துணியும் அம்மா கையில் துவைச்சி கை வலிக்குதுன்றாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஸோ அதனால் வாஷிங் மிஷின் தான் இப்போது.
அதுவும் இப்போ முக்கியம் இல்லை. நீங்கள் ஆஃபீஸ் போனதும் பிள்ளைங்க ஸ்கூல் போனதும் நான் வீட்டில் சும்மா தானே இருக்கிறேன். கடந்த ஒரு மாதமாக துணியை தோச்சி ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வேற ஆயிடுச்சு. 2 கிலோ வெயிட் வேற குறைஞ்சி போயிட்டேன் நான். அதனால் பேசாமல் நீங்கள் போனஸ் அமௌண்ட் வந்து பைக்கை சரி பண்ணுங்கள். நீங்கள் பைக்கை சரி பண்ணிட்டீங்கன்னா ஆஃபீஸுக்கும் யூஸ் ஆகும். அதனால் போனஸ் அமௌண்ட் வந்தது ஃபஸ்ட்டு நீங்கள் பைக்கை தான் சரி பண்ணுறீங்க. அறா பக்கத்தில் வரான் பாரு. ஏங்க இப்படி டல்லாக இருக்கீங்க? இந்த வருஷம் போனஸ் கேட்காதீங்கன்னு ஓனர் எல்லார்ட்டையும் சொல்லிட்டாரு. மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்கான். மற்ற பிரான்ச் எல்லாம் ஆளை குறைக்கிறாங்களாம். அதனால் போனஸ் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்தாங்க தண்ணி குடிங்க. இதுக்கா இப்படி சோகமாக இருக்கீங்க? வராத போனஸ்க்கெலாம் பிளான். இதோ எல்லாம் இவனால வந்தது தான். இவனுக்கு சைக்கிள் கிடைக்கலன்னு யாருக்கும் எதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு சாபம் விட்டுருப்பான். எனக்கு மட்டும் சைக்கிள் வாங்கி தராமல் உனக்கு கீபோர்டு வாங்கி தரேன் தான் சண்டை போட்டிருப்பேன். 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? ஏங்க இதுக்கா சோகமாக இருக்கீங்க? இவ்வளோ நாளாக இந்த போனஸை நம்பியா நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். போய் எந்திரிங்க, கையை காலை கழுவிட்டு சாப்பிட வாங்க. நாளைக்கு சாயங்காலம் ரிவைவல் மீட் இருக்குது சர்ச்சில். எல்லாரும் சந்தோஷமாக போயிட்டு வரலாம். சாரா, என்னங்க என்னாச்சு? இதில் 5000 ரூபா இருக்குது. ஹரிஷை வர சொல்லியிருக்கேன். வந்து ப்ளம்பிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வாஷிங் மிஷின் கனெக்ஷனையும் கொடுத்துருவான். அவன்கிட்ட கொடுத்துரு. ஏதுங்க பணம்? பைக்கை விற்றுட்டேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், பைக் இருந்தால் பெட்ரோல் போடணும், சர்வீஸ் விடணும். இப்போது நான் ட்ரெயினில் போகிறதுனால எவ்வளோ செலவு மிச்சம். அதனால் இப்போ பைக்கை விற்றுட்டேன். வாஷிங் மிஷின் இருந்ததுன்னா உனக்கு எந்த கைவலியும் எதுவுமே இருக்காது இல்லையா? அதனால தான் பைக்கை விற்றுட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. ஒரு நிமிஷம். ஸ்டோன் பேப்பர் சீசர். என்னடா அம்மா வந்து போயிட்டு இருக்காங்க? என்னவா இருக்கும், போய் பார்க்கலாமா? என்னது இது? நானும் வாஷிங் மிஷினை விற்றுட்டேன். வாஷிங் மிஷினை விற்றுட்டியா? ஏன்? உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் ஏன் அப்படி பண்ண? உங்கள் பைக்கை ரெடி பண்ணணும்ல, அதனால தான் விற்றுட்டேன். சொன்னால் நீங்கள் கோவிச்சுக்குவீங்கல்ல, அதுக்காக தான் நானே முடிவு எடுத்துட்டேன். வாஷிங் மிஷின் விற்ற காசு இருக்குது, பைக்கு விற்ற காசும் இருக்குது. பேசாமல் பிள்ளைங்களோட ஆசைப்படி அவங்களோட விருப்பப்பட்டதை வாங்கி கொடுத்துட்டாங்க. சூப்பர் ஐடியாங்க. அதுங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாமா? கண்டிப்பாக கொடுத்துடலாம். அம்மா பையன் பார்த்தீங்களாக்கா? அப்பா வந்து அம்மாக்காக பைக்கை விற்றாரு. அதே அம்மா வந்து அப்பாக்காக வாஷிங் மிஷின் விற்றாங்க. 2 பேரும் நினச்சா நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. அம்மா அப்பாவை எப்பயும் கஷ்டப்படுத்தாமல் கனம் பண்ணணும், சரியா? நம்ம அப்பா அம்மா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா? அவங்க 2 பேரும் நினச்சா பெருமையாக இருக்குது. நம்மளுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தந்திருக்காங்க. அவங்களுக்கு எதையும் திருப்பி செய்ய முடியாது. நினச்சாவே அழுகையாக வருதுடா. நம்ம சின்ன பசங்க, இப்போ நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நம்மளால் ஒன்று செய்ய முடியும்க்கா. என்னது? ப்ரேயர் பண்ணலாம். சரி வாங்கக்கா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, 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 ஏசப்பா. ஹாய் ரமேஷ், வாப்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உட்காருப்பா. மாமா இல்லைங்களா? இந்த இருக்கிறாரு, ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கிறாரு. கூப்பிடுறேன். ஏங்க
இந்த ரமேஷ் வந்திருக்காங்க, உங்களை கூப்பிடுறாங்க, வாங்க. இதோ வந்துட்டேன். வாங்க ஹாய் மாமா. ரமேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. உட்காரு. அப்புறம் ரமேஷ், இந்த ஃபாரின் பிளான்லாம் என்னாச்சு? அது விஷயமா சொல்லிட்டு போலான்னு வந்தேன் மாமா. ஓகே ஆயிடுச்சு. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் மாமா. மண்டே நான் கிளம்புறேன் மாமா. வர்றதுக்கு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஆஹா. அதான் புதுசாக வண்டி வாங்கியிருக்கேன் மாமா. அதுக்குள்ளே ட்ரிப்பு போக வேண்டியதாக இருக்கிறதுனால அம்மா சொன்னாங்க மாமாட்ட கொடுத்துட்டு வர சொல்லி. அதான் ஸ்கூட்டரை உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். தேங்க்ஸ்ப்பா. இந்தாப்பா. ரமேஷ், ரொம்ப சந்தோஷம்ப்பா. இருக்கட்டும் அத்தை. சாப்பிட்டு இல்ல போப்பா. இருக்கட்டும் அத்தை. ஷாப்பிங் போற வேலை இருக்கு. சரி நான் கிளம்புறேன் அத்தை. சரிங்க மாமா, நான் கிளம்புறேன். ரொம்ப யூஸ் தேங்க்ஸ்ப்பா. பண்ணீங்க மாமா. ரொம்ப தேங்க்யூ. வரேன் அத்தை. சரி. ஏங்க, எப்படியோ உங்களுக்கு ஒரு புது பைக் கிடைச்சிருச்சு. எல்லாமே ஆண்டவரோட கிருபை தாங்க. உண்மையிலேயே ஆண்டவரோட கிருபை தான். இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நினைச்சு கூட பார்க்கல. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆண்டவருக்கு தான் நம்ம நன்றி செலுத்தணும். கண்டிப்பா. இதான் அவங்க வீடு. இதான் நீங்கள் வேலை பண்ண போகிறீங்க. சிஸ்டர், வாங்க வாங்க. வாங்க பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. பசங்க நல்லா இருக்காங்களா? நல்லா வாங்க வாங்க இருக்காங்க. பிரதர், உட்காருங்க. பேசலாம் பிரதர். பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி சரிங்க எடுத்துட்டு sister. வரேன். சொல்லுங்க பிரதர். ஒன்றும் இல்லை பிரதர். எதுக்காக வந்தேன்னா இந்த வாஷிங் மிஷின் கனெக்ஷனுக்காக சொல்லியிருந்தீங்க. ஆமா, நான் இங்க வந்தேன். இப்போ நானும் கூட நீங்களே பார்த்துங்கன்னு சொன்னேன் அந்த விஷயத்தெல்லாம். அப்புறம் வீட்டில் சொன்னாங்க, இல்லை அவங்க வாடகைக்கு வந்திருக்காங்க, அதை நம்ம தான் பண்ணி கொடுக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கும் சரின்னு தான் பட்டுது. அதான் தம்பி ஃப்ளம்மரு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்காரு, அவரை கையோட கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் எங்கன்னு மட்டும் சொன்னீங்கன்னா அவர் போய் இடத்த பார்த்துட்டு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லுவார், அதை வாங்கி போட்டுடலாம் இன்னைக்கு அப்படின்னு வந்தேன். ஒரு ப்ராப்ளம். வாஷிங் மிஷினை வித்துட்டோம். வித்துட்டீங்களா? கொஞ்சம் ஃபினான்ஷியலாக டைட்டாக இருந்துச்சு. அதான் இப்போ இல்லை, அதனால தான். அப்படிங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு 12 kg வாஷிங் மிஷின் ஆர்டர் பண்ணியிருந்தேன் போன வாரத்தில். அது நேற்று தான் வந்தது. அப்போ ஆல்ரெடி என்கிட்ட பழசு ஒன்று இருக்குது. நான் ரொம்ப பழசு இல்லை, நல்லதாக இருக்கும். வீட்டில் கொஞ்சம் பெருசாக வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதனால் அதை ஆர்டர் பண்ணோம். வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற மிஷின் வேணா நான் கொடுத்துட்றேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா தான் இருக்குது பிரதர் வீட்டில். பிரதர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாஷிங் மிஷின் ஏற்றிக்கிட்டு இங்கே வந்துடுங்க. வந்த உடனே சார் சொல்லுவாங்க எங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு எந்த மெட்டீரியல் தேவையோ அதை வாங்கி கனெக்ட் பண்ணி கொடுத்துருங்க இன்றைக்கே. இந்த பேமெண்ட் எதுவும் அவர்கிட்ட கேட்காதீங்க, அதை நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன். நம்ம வீட்டுக்கிட்ட வந்துடுங்க. உடனே போயிட்டு கொண்டு வந்துடுங்க வண்டி வச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இருக்கட்டும் பிரதர். சரி, நான் வரட்டுங்களா அப்போ? ஹவுஸ் ஓனர் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கிறாரு. வாஷிங் மிஷினையும் கொடுத்து ப்ளம்பிங்கையும் கூடவே கூப்பிட்டு வந்து கனெக்ஷனும் கொடுத்துட்டார்ல. இது எல்லாமே ஆண்டவருடைய பெரிதான கிருபைங்க. ஆமாம், இது ஆண்டவரோட கிருபை இல்லைன்னா சுத்தமாக சாத்தியமே கிடையாது. ஆண்டவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். என்னப்பா ஹவுஸ் ஓனர்லாம் வீட்டுக்கு அந்த மாதிரி தெரியுது, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அவங்க வீட்டில் இப்போ புது வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்கன்ட்டு இப்போ தான் ஜஸ்ட்டு நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கின புது வாஷிங் மிஷினை நமக்கு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போகிறாருப்பா. என்னப்பா அது என்ன புது பைக்லாம் இருக்குது, யாருக்குப்பா அது? அதான் மாமா வந்திருந்தாருமா, அவர் ஃபாரின் போகிறேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அவர் வச்சிருந்த புது பைக்கை அப்பா கொடுத்துட்டு போயிருக்காருமா. ஆமாம், நீங்கள் எங்கே போயிட்டு வந்துருந்தீங்க இவ்வளோ நேரம்? நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம். சர்ச்சுக்கா? எதுக்கு? ஏஸ்பா நாமத்தில் எது கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லி ப்ரேயர் பண்ண போனோம். அப்பாவுக்கு ஒரு பைக்கு, உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் கிடைக்கும் சொல்லி. ஆமாம், இரு. எப்படி தெரியும் உனக்கு பைக்கு வாஷிங் மிஷின்லாம் இல்லைன்னு? நாங்கள் தான் ஒட்டு கேட்டோமே. நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அக்காவுக்கு வந்து ஒரு கீபோர்டு, எனக்கு ஒரு சைக்கிளு. ஆமாம், இரு இரு. இது எப்படி தெரியும் உங்களுக்கு? இதையே நாங்கள் ஒட்டு கேட்டோம். பார்த்தீங்களா, எல்லாமே ஆண்டவருடைய கிருபை தான்.
நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் அப்பாவுக்கு பைக் கிடச்சிருச்சு, அம்மாவுக்கு வாஷிங் மிஷின் கிடச்சிருச்சு, உங்களுக்கு கீபோர்டு, சைக்கிளு எல்லாமே ஆண்டவருடைய பெரிதான அற்புதம் இல்லையா? எல்லாமே கர்த்தருடைய பெரிதான கிருபை தான். கர்த்தர் பெரிய அற்புதம் செய்திருக்கிறாரு. கர்த்தர் அசாத்தியமுள்ள தேவன் இல்லையா? அவர் சாத்தியம் இல்லாததையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். இப்ப நீங்க இந்த இதுல பாத்தீங்க இல்லையா, குடும்பத்தின் தேவைகளை எவ்வளவு அருமையா சந்தித்தாருன்னு பாத்தீங்கல்ல. அதே போல இங்க கூடி வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் கர்த்தர் கண்டிப்பாய் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. மனிதனால் கூட அநேகம் உண்டு, ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதனின் சாத்தியம் இல்லாத அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாக்கக்கூடிய ஒரே தேவன் நம்முடைய தேவன். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென்.